ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெகட்டிவ் தாட்னா என்னென்னா தீய எண்ணம், எதிர்மறை எண்ணம் இதெல்லாம் ஏன் வருது, இதை எப்படி வராமல் இருக்கலாம், வராமல் பண்ணுறது. முதல்ல நெகட்டிவ் தாட்னா என்னான்ட்டு தெரிஞ்சுக்கலாம். நெகட்டிவ் தாட்னா என்னதுன்னா ஒன்றும் இல்லை, பெருசாக இந்த எண்ணம் நம்ம வாழ்க்கையை அடுத்தபடி கொண்டு போகுதுன்னா அது நெகட்டிவ் தாட் இல்லை நம்மளை அப்படியே இருக்க வைக்குது, இல்லை அதை விட பின்னாடி கொண்டு போகுதுன்னா அது நெகட்டிவ் தாட்டுங்க. இது ஒரு புத்தர் கதை ஒன்று இருக்குது. இந்த கதை மூலிமா நான் சொல்கிறேன். அதாவது இந்த கதை எப்படின்னா, ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் புத்தர்கிட்ட வரான். எனக்கு ரொம்ப கெட்ட எண்ணம், தீய எண்ணம்லாம் வந்துக்கினே இருக்குது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு புத்தர் என்ன சொல்கிறார், அங்கே இருக்கு பாரு ஒரு பானை, அதை எடுத்துன்னு வா அப்படின்றாரு. அவரும் போய் எடுத்துன்னு வந்துடுறான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை சாமி அப்படின்றான். ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டோன்னையும் அங்கேருந்து ஒரு சீடன் சொல்கிறான், அதில் காற்று இருக்குது அப்படின்றான். காற்று இருக்கா, இப்போ அந்த காற்றை வெளியேடு அப்படின்னோன்னையும் அவன் சொல்கிறான், காற்று எப்படி வெளியெடுக்கிறது, அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்றான். உடனே அதே சீடன் போய் ஒரு கோவலையில் தண்ணி எடுத்துன்னு அந்த பானையில் ஊற்றுனதுக்கப்புறம் இப்போது காற்று இல்லை சாமி அப்படின்றான். புத்தர் இவ்வளோதான்ப்பா அப்படின்றான். புரியல சாமி எனக்கு அப்படின்றான். அதுக்கு புத்தர் சொல்கிறான்னா, நெகட்டிவ் தாட்டுன்றது எந்த ஒரு விஷயத்துலையும் இருந்துக்கினே இருக்கும். அது எப்போ இருக்குன்னா, நம்ம மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்டு வரும். இப்போது அந்த நெகட்டிவ் தாட்டை வெளியேற்றணும்னா தண்ணி மாரி ஒரு பாசிட்டிவ் தாட்டை அதில் போடணும், விதைக்கணும். இப்போ சொல்லுவாங்கள்ல, மனசில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கணுன்ட்டு. ஒன்றுமே இல்லாத இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெட்டது சேர்ந்துடும். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தா ஒரு ரூம் இருக்குது. ரூமில் வெளிச்சமே இல்லாமல் இருக்கணும் ஒரு ரூமு. அப்போ என்ன பண்ணுறது, ஒன்றுமே இல்லை, மூடிட்டா வெளிச்சம் இல்லாமல் இருக்கும். இப்போது அங்கே வெளிச்சம் வர வைக்கணும்னா ஒரு விஷயம் செய்யணும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ அந்த ரூமில் வெளிச்சம் வரத்துக்கு தான் விளக்கு ஏற்றணுமே தவிர இருட்டு வர வைக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. விளக்கு அணைச்சிட்டாலே இருட்டு வந்துடும். அதனால் நம்ம எண்ணத்தில் எப்போவுமே மனசில் நல்ல எண்ணங்களை வச்சுக்கினே இருந்தால் இந்த நெகட்டிவ் தாட்டு, கெட்ட எண்ணம் வரவே வராது. இதை நல்லா புரிஞ்சுங்க. சிம்பிள். ஓகே, ஹாப்பியாக இருங்க.